விஷயத்தையும் அவங்க முழுக்க முழுக்க கவனித்து எது நம்முடைய வலிமையோ அதை அப்படியே உடைச்சி எடுத்தாங்க. ஏன்னா ஆடி மாதம் சேர்ந்தனா சித்திரை மாதம் குழந்தை பிறக்காதீங்கன்னு. ஆனால் ராமர் மற்றவங்க எல்லாருமே பங்குனி சித்திரையில் தான் பிறந்திருக்காங்க. ஏன்னா நானே பங்குனியில் தான் பிறந்திருக்கேன். பங்குனி உத்திரத்து நல்ல வேலை எங்கள் அப்பா அந்த தப்பை பண்ணல. ஏன்னா அவர் பகுத்தறிவில் இருந்ததால் என்னை பங்குனி மாதத்தில் நான் பிறந்தேன். பங்குனி மாதத்தில் பிறந்தாலும் நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன். சிந்திக்கும் திறன் இந்த மாசியிலேருந்து கிட்டத்தட்ட சித்திரை மொழி ஒரு 4 மாதங்கள் சிந்திக்கும் திறன் மிக தெளிவாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒளியை உள்வாங்கி வாழ்கிறவங்க. நம்ம ஐயா சொன்ன மாதிரி வெளிச்சம் தான் நமக்கு முக்கியம். நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த பஞ்சபூதங்கள்ன்றீங்களே, பஞ்சபூதங்களுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? இந்த 5 பூதம் இருக்குது. தமிழர்கள் மிக பழமையான தமிழர்கள். நான் சொல்கிறது சங்க இலக்கிய தமிழர்கள் கிடையாது, அதுக்கு முதிய தமிழர்கள். அதை 2 எலிமெண்ட்டில் பண்ணிட்டாங்க. நீங்கள் எங்கேயா ஒரு பழைய கோயிலுக்கு போங்க, ஒரு 1000-1500 வருஷம் கோயிலுக்கு போங்க, அங்கே ஒரு ரெட்டை மீன் மாதிரி இருக்கும். அது இன்யாங்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் சைனா கொரியாலாம் அது இன்யாங்குன்னு சொல்கிறாங்க. அது அடிப்படை என்ன தெரியுங்களா? இருட்டு வெளிச்சம். இந்த 4 எலிமெண்ட்டு நீர் நிலம் நெருப்பு காற்று, இது 4த்தையும் ஒரு எலிமெண்ட்டை வச்சாங்க. இந்த விசும்பு வானத்தை இன்னொரு எலிமெண்ட்டாக வச்சாங்க. இந்த 2 எலிமெண்ட்டை வச்சு தான் கம்ப்ளீட் அவங்களுடைய இன்றைக்கி உலகம் முழுக்க போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஆமையை பற்றி சொன்னப்போ நீங்கள்லாம் வருத்தப்பட்டீங்க. ஆனால் இந்த ஆமை வழிகாட்டி இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேர் இருக்குண்டு. என்னுடைய ஆய்வில் 19,000 ஊர் பேர் தமிழ் பேர் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். ஒரு ஊர் 2 ஊர் கிடையாது. உலகத்தில் எந்தெந்த ஆறுகள் கடலில் கலக்குதோ, எந்தெந்த இடத்துலேருந்து ஒரு நாகரிகம் அடுத்த கடல் வழியாக போதோ அத்தனை இடத்துல தமிழ் பேர் இருக்குது.